ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி Mturk Sandbox வந்து ரிக்வெஸ்டர் அக்கௌண்ட்டும் இருக்குது, ஒர்க்கர் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் வந்து எப்படி இருக்குது, எப்படி என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்டே வந்து requester.mturk.com டெவலப்பர் சைட் தான் அது. ஓகேங்களா, இப்போ வந்து இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு சாண்ட்பாக்ஸோடைய யூஆர்எல் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆஸ் ரிக்வெஸ்டர் இங்கே இருக்குது, சைன்இன் ஆர் கிரியேட் அன் அக்கௌண்ட் ரிக்வெஸ்டர் இருக்குது. நம்ம ரிக்வெஸ்டர் அக்கௌண்ட் தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கர் சாண்ட்பாக்ஸ் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணோம். அது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, விசிட் த ஒர்க்கர் சாண்ட்பாக்ஸ். யூ கேன் வியூ டாஸ்க் கிரியேட்டட் இன் த ரிக்வெஸ்டர் சாண்ட்பாக்ஸ் டு சி ஹவு தே வில் அப்பியர் டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ வந்து இது விசிட் த ஒர்க்கர் சாண்ட்பாக்ஸ் கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே நம்ம வந்து க்ரியேட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயே போட்டிருக்கிறாங்க, யூ ஆர் யூஸிங் மெக்கானிக்கல் டர்க் டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ், திஸ் சைட் இஸ் ஃபார் டெஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேர்ன் மோர்னு கொடுத்துருக்காங்க. இந்த லேர்ன் மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம மேலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த நேம் வந்து அப்படியே என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து இதுலேயும் கொடுத்துக்குங்க. அட்ரஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் நான் சும்மா ரேண்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரேண்டமாகவே நான் கொடுத்துட்றேன். யூஎஸ்ஏ டெம்பரரி இல்லாட்டி ஃபேக் நேம், ஃபேக் நேம் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக உங்கள் அட்ரஸ் கிடைக்கும். சாரி, என்னன்னு தெரியல, வர மாட்டேங்குது. ஆக்சஸ் டென்னு வருது. ஸோ ஓகே, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்தது வேறு ஏதாவது வெப்சைட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நேம் மட்டும்தான் வருது. ஸோ நான் அடுத்து வேறு வெப்சைட் ட்ரை பண்ணுவோம். யூஎஸ் அட்ரஸ் தான் நமக்கு வேணும், ஆனால் இது வந்து இந்தியன் அட்ரஸ் தான் நமக்கு காமிக்குது. ஸோ யூஎஸ் அட்ரஸ் சர்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் அட்ரஸ் நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே நமக்கு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்குறாங்க. ஸோ அதையும் காப்பி பண்ணி போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்த்தீங்கன்னா விடின்னு போட்டிருக்கு. ஜிப் கோடு எடுத்து போட்டுக்குங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து எந்த ஃபோன் நம்பர் வேணால் போட்டுக்கலாம். இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் எடுத்து போட்டுக்குங்க. ஸோ இதில் போட்டுக்கிறாங்க பாருங்கள், ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். ஸோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஏர்ன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. அட்ரஸ் இன்வாலிட் வருது. ஸோ ஓகே, வேறு அட்ரஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். அட்ரஸ் வந்து இன்வாலிட் வருது. இப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, கூகுள் மேப் போய்க்கோங்க. கூகுள் மேப் போயிட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா, யூஎஸ் அட்ரஸ், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் பக்கம் மேப்பை லொக்கேஷன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள அட்ரஸ் வந்து நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும்.
ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அட்ரஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த அட்ரஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ரஃபாக உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு லீகலாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அதை வந்து நான் சஜஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா நானும் வந்து அந்த ஒர்க்கை நான் செய்யலை. ஸோ இது வந்து சாண்ட்பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டெமோ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஓகே, சரியானபடி அட்ரஸ் நமக்கு கிடைக்கல. வெறும் சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி தான் வருது. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணால் மேக்ஸிமம் அட்ரஸ் கிடச்சிரும். என்னன்னு தெரியல, அட்ரஸ் வர மாட்டேங்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதோ ஒரு நேம் கொடுத்துருவோம், ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுப்போம். அந்த நேமில் வந்து இந்த ஏரியாவில் எதாவது அட்ரஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ராபர்ட் எலக்ட்ரானிக்ஸ், ராபர்ட் டெக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மும்பை அட்ரஸ் மாற்றி வந்திருக்கு. சர்ச் திஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸில் கொண்டு போய் மேப்பை வச்சு அதில் வந்து நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். யூஎஸ் லொக்கேஷனில் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து சர்ச் திஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பேர் உள்ள ஒரு இதை வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணால் கண்டிப்பாக அட்ரஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்குது. ஸோ அந்த அட்ரஸ் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் போட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் அப்புறம் ரோடு இல்லை சிட்டி தான் வருது. சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி வருது. ஸ்டேட் வந்து எம்ஓ. அப்புறம் ஜிப் கோடு வந்து இந்த ஜிப் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் ஒரு பிரச்சனை இல்லை, அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு மிஸ்டேக் ஆகுது. ஸோ ஆன்லைன் சர்ச், மறுபடியும் திருப்பி ரிவார்ட்ஸு, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட்டு கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹிட்ஸுங்கிற பேஜ் போங்க. அதில் போயிட்டு நம்ம எந்த ஒர்க்குனாலும் அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். உடனே அக்செப்ட் பண்ணனா இல்லை கொஞ்சம் ஒரு 1 day 2 day வெயிட் பண்ணி அப்புறமேட்டு அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணனான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது அக்செப்ட் ஆகுது. இப்போ அக்செப்ட் ஆகிடுச்சு. அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இது இப்போ எப்படி நார்மலாக ஒர்க்கர் அக்கௌண்ட்டை நம்ம மெயின் ஒர்க்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஹிட்ஸு புதுசாக எதாவது வந்தாலும் இதுக்கு வந்து நமக்கு இதுக்கும் வந்து இந்த டர்க் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டொமைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். டொமைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ரிவார்டு, க்ரியேட்
டேட் நியூ ஃபர்ஸ்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. ஏன்னா புதுசாக வந்து வர ஹிட்டை கூட நாம் அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பீனினார் இருக்குது. பீனினார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எதில் வேணால் பண்ணலாம். ஸோ இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல வந்து இதை நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடுச்சு. அக்செப்ட் ஆனதை வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான், சேம் இதே மாதிரி தான். ஓகே வருது. ஓகே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, 1 சென்ட் தான். இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணுறேன். சப்மிட்டும் ஆகும். ஓகே சப்மிட் ஆயிடுச்சு. ஹிட் சப்மிட்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எந்த ஒர்க்குனாலும் இதில் வந்து செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் திருப்பி அக்செப்ட் பண்ணுறேன். அக்செப்ட் ஆகும். இந்த ஹிட்டு நான் பண்ணுறேன். ஓகே இந்த ஹிட்டு நான் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணுறேன். ஓகே இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நான் டேஷ்போர்டில் வந்து போய் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து தெரியும். டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அப்ரூவ் பண்ணிடுவான். ஒரு 1 or 2 மினிட்ஸ். இப்போ எப்படி பீனினாக இருந்து நார்மல் அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதே சேம் தான் இதுலேயும் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னா கரண்ட் ஏர்னிங்ஸுங்கிறது இருக்காது. எத்தனை ஹிட்டு பண்ணோங்கிறது இங்கே அந்த இடத்துல அந்த டேஷ்போர்டு தெரியும் பார்த்தீங்களா, அது இருக்காது. ஸோ மற்றபடி வந்து அப்ரூவல் ஹிட்ஸு, பெண்டிங் எத்தனை இருக்குது, ரிஜெக்ட் எத்தனை இருக்குது, எவ்வளோ % இருக்குது, எல்லாமே இதில் வந்து அதில் நார்மல் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் வந்து பேமெண்ட் இதில் கிடைக்காது பாருங்கள். இப்போ வந்து 1 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவ்டுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று வந்து லாஸ்ட் ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இருந்தால் அதுவும் அப்ரூவ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதுவும் அப்ரூவ் ஆயிரும். இப்போ அப்ரூவில் ஒன்று இருக்குது, பெண்டிங்கில் ஒன்று இருக்குது. இந்த இதில் இங்கேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஓன் டேட்டாவை வச்சு கூட நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா, டிக்ளைன் வந்து வந்திருக்கும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் வந்து Mturk Sandbox-ஓடைய ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஒர்க் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கூட செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2மே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செஞ்சால் 2மே அப்ரூவ் ஆயிடுச்சு. பெண்டிங்கில் 0ன்னு வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுலேயும் அப்ரூவ் பண்ணுவாங்க. பெய்டுன்னு வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பெய்டு வந்துடும். ஆனால் வந்து நமக்கு அமௌண்ட்டு வராது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரேட் வந்து 100% வந்திருக்கு. இப்போ இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு நமக்கு வந்து இன்விடேஷன் வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அதே சேம் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நமக்கு அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு 24 hours வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சாண்ட்பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நான் வந்து ஹிட் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த ஹிட்டை அக்செப்ட் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மேபின்னு கொடுத்துருக்காங்க. நான் மேபின்னு டிக் பண்ணுறேன். சப்மிட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுக்குறேன். ஓகே சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறையா டைப் ஆஃப் ஒர்க்கெல்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வந்து என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது கூட இதில் டெஸ்ட்டு பண்ணி தான் அவங்க வந்து அடுத்தது மெயின் வெப்சைட்டுக்கே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க.
ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அடுத்தடுத்து என்ன வேலை வரும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து குவாலிஃபிகேஷன் நான் வந்து கொடுத்துட்டு அதை பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எத்தனை ஒர்க்கு காமிக்கிறது மட்டும் பாருங்கள். 945 குரூப் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வேலை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஜேடின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னமோ வேலை வரப்போகுது. அது என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லொக்கேஷன் வந்து சரியாக கொடுக்கல அவங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது லொக்கேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஓகே, நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. குவாலிஃபிகேஷன் இல்லாத கம்மியாக தான் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் என்ன வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம டெமோ ஒர்க்கு செஞ்சு பார்த்துக்கலாம். எப்படி வந்து நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டை ஒர்க் பண்ணுறீங்களோ அதே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சப்மிட் பண்ண 3மே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.